இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு பதட்டமாக இருக்குது. தலையெல்லாம் வெட்டப்பட்டு மூளை செதறி கைகால் முழுக்க வெட்டப்பட்டு ஒரு கொடூர ஒரு புருட்டல் மர்டர். இது காதல் விவகாரம். இது என்னென்னா காதலுக்குள்ளவே ஏழை பணக்காரன்ற ஒரு வித்தியாசம். பையன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டை பார்த்துருப்பீங்க. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இந்த பசங்களை விட்டு இறந்துட்டாரு. இவங்க 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன். இது பெரிய பொருளாதார ரீதி பின்னணியெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. பெண் வீட்டுத்தாளர்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கிறது. ஏழ்மலைன்றவங்க பொண்ணுக்கிட்ட என் பையன் பேச்சுவார்த்தையாக இருந்துக்கிறாமா, அது எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாது. 2 பேருமே இந்து ஆதித்திராவிடர் தான். பொதுவாக சாதி தானே ஆணவ படுகொலைன்றீங்க. அது அப்படி கிடையாது. ஆணவன்னா நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு கருத்தியல் ரீதியாக உருவாகிறது தான் ஆணவம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க சொல்ல அந்தஸ்து ஆணவ கொலைன்னு சொல்லுவாங்க. இது நான் பணக்காரனாக இருக்கேன், நீ ஏழையாக இருக்கிற, நீ என் பொண்ணை கட்டிக்க தகுதியானவனா அப்படின்னு கேட்குற முறையில் இந்த ஆணவ கொலை நடந்தது. SC/ST ஆக்ட் இதில் வராது. அதனால தான் நான் SC இருந்தால் SC/ST ஆக்ட் வரும். SC நடக்குது இல்லை, SC நடக்குது, BC நடக்குது. அப்போ அதனால தான் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் தேவைன்றோம். பொண்ணுக்கு 18 வயசு ஆகி போச்சுன்னா, பையனுக்கு 21 வயசு ஆச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்ட் சொல்லுது. அதில் சாதியோ மதமோ, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் காசு வச்சிருக்கேன் நீ காசு வச்சிருக்கேன்ற இடவுலாம் அதில் வராது. தையூர் கிராமத்தை சேர்ந்த பிரவீன் என்கிற இளைஞர், 22 வயது இளைஞர், ஒரு கொடூரமான முறையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. நாங்கள் கொஞ்சம் வெளியே இருந்தோம். அந்த நேரம் திடீர்னு எங்களுக்கு ஃபோன் வந்தது. இது மாதிரி நாங்கள் செல்லமாக அவனை தம்புன்னு கூப்பிடுவோம். இங்கேருந்து வீட்டில் இருந்தம்மா போனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 7:30 மணி 8 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆச்சு. கரண்ட் ஆஃப் சொல்ல கூட வீட்டில் தான் படுத்துன்னுக்கிறான். படுத்து நின்று வந்தாம்மா இது இப்படி தாம்மா போனான் வெளியில். நான் அதோ இங்கே தாம்மா நின்றுக்கிறேன். இங்கே நின்று இப்படி தான் போனான். சரி போயிட்டு வருவான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு குழந்தைக்கலாம் எங்கள் பொண்ணுலாம் வீட்டுக்கு தான் வந்துருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா வந்துடுவான்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பாடு விட்டுனுக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு போய்க்கிறாம்மா. இது மாதிரி பிரவீன் வெட்டிட்டாங்க, தம்புட வெட்டிட்டாங்க அப்படின்னு பதட்டமாக வந்தோம். பதட்டமாக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ரத்த வெள்ளமாக இருந்தது. தம்பியை செட்டிநாடுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எட்டு போனாங்க. போய் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த பக்கத்து வீட்டில் எல்லாம் அங்கே இருக்கிறவங்கலாம் ஓடியாந்து உன் பிள்ளை அங்கே வெட்டி போட்டு கிடக்குனாங்க. நாங்கள் உடனே கூட இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டாங்கம்மா. ஹாஸ்பிட்டலில் தான்மா போய் பார்த்தேன். அப்போ கூட என்கிட்ட நான் பயந்துருவேன்னு சொல்லிட்டு நல்லாக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக கட்டு அவங்களுக்குள்ளே பேசினுக்கிறாங்க ஃபுல்லாக. அப்போவே என் பிள்ளை இறந்துட்டு இருக்குமா எனக்கு தெரியாது. அவங்க எங்களால் முடியாது, 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னாங்க. அப்போ 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டினாலும் அது கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா GHக்கு ரெஃபர் பண்ணாங்க. நாங்கள் GH கிட்ட போய்ட்டு பார்த்தோம். ஏன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைஞ்ச ஃபேமிலி. அந்த காரணத்துக்காக நாங்கள் GH கிட்ட போனோம். கொஞ்சம் இருந்ததுமா காமிச்சாங்க. உயிர் இல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்படிமா பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் எப்படிமா பண்ணுவோம் பாருங்க இருக்குது, கொஞ்சம் இருக்குது. நான் அதே நினச்சேன், யாருன்னா எப்படின்னா போட்டு நம்ம புள்ளைய உயிர் காப்பாற்றி கொஞ்சம் வச்சிருக்கலான்னு நான் நினச்சேன். அது கூட இல்லைம்மா சுத்தமாக. இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு பதட்டமாக இருக்குது. தலையெல்லாம் வெட்டப்பட்டு மூளை செதறி கைகால் முழுக்க வெட்டப்பட்டு ஒரு கொடூர ஒரு புருட்டல் மர்டர். 4 நாள் கழித்து அவர் இறந்து போயிருக்கிறாரு. இப்படி ஒரு தைரியம், ஒரு துணிச்சல் எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. இது ஒரு காலம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஒரு கொடூரமான ஒரு கோரமான ஒரு படுகொலை. ஒரு கூலிப்படையை வைத்து பயங்கர ஆயுதங்களை கொண்டு அவர் வெட்டி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. இது காதல் விவகாரம். இது என்னென்னா காதலுக்குள்ளவே ஏழை பணக்காரன்ற ஒரு வித்தியாசம். பையன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டை பார்த்துருப்பீங்க. அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இந்த பசங்களை விட்டு இறந்துட்டார். இவங்க 4 பசங்க, 2 பொண்ணு 2 பையன். பெரிய பொருளாதார ரீதி பின்னணியெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. பெண் வீட்டுத்தாளர்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க. ஏழ்மலைன்றவங்க பொண்ணுக்கிட்ட என் பையன் பேச்சுவார்த்தையாக இருந்துக்கிறாமா, அது எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாது. இதுக்கு இடையில கொஞ்சம் தெரியும், பேச்சுவார்த்தையாக இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் திட்டம் பண்ணோம். வேணான்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணவனுக்கு வேணாம், இப்போதைக்கு எதுவும் வேணான்னு சொன்னோம். சொல்லிதான் கொஞ்சம் இருந்துட்டு வேலைக்கெல்லாம் போனான். அந்த பொண்ணை பார்த்துருக்கோம். ஆனால் அது பெரிய அளவுக்கு தொடர்புலாம் பேச்சுவார்த்தைலாம் எதுவுமே இல்லை நமக்கு. இந்த தம்பி லவ் பண்ணுறான்றது அவங்க இங்கே அடிக்கடி மிரட்டு போகிறாங்க. அவங்களே தான் வெளியப்படுத்தினாங்க, நமக்கு தெரியாது. அவங்க வருவாங்க கத்தியோட காரோட எடுத்துக்கின்னு கிரவுண்டு இருக்குது. அங்கே வாடான்னு கூப்பிடுவாங்க. யாரோ ஃப்ரெண்டுங்க கூப்பிட்றாங்கன்னு போனால் இது மாதிரி துரத்துவாங்க. எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறியா, எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட பேசுகிறியான்னு சொல்லிட்டு அந்த கௌதம்ன்றவ துரத்துவாங்க போல். துரத்துனா ஓடியாந்துருவான். இங்கே எங்கே ஓடியாந்தோம் அப்புறமா தான் தெரியும் எங்களுக்கு இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு. அப்புறம் இது மாதிரிலாம் நான் பேசுகிறேம்மா அந்த பொண்ணுக்கிட்டே. அவங்க ஆள் வச்சு என்னை இதுமாரி துரத்துறாங்க, என் ஃபோனு வண்டியெல்லாம் பிடின்னு போயிட்டாங்க, இதை வாங்கி கொடுமான்னு கேட்டான். சரி ஒன்றும் இல்லை, அதை பேசுறதுக்கு தானே, அது வேணான்னா சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே, எதுக்கு இப்படி கத்திலாம் வச்சு மிரட்டுறாங்க,
வா போவோன்னு சொல்லிட்டு எங்கள் மரும பிள்ளைய கூப்பிட்டு நாங்கள் போனோமா. வாங்க வீட்டாண்ட தரோன்னு சொன்னாங்க. போவோம் என்ன பண்ணுறாங்க, வீட்டாண்ட இல்லை, தூரமாக கூட்டின்னு போகிறாங்க. ஒரு காடு, அது காடு, அந்த காட்டில் ஒரு கார் நிற்குது, வண்டிலாம் நிற்குது, ஒரு 10 பேருக்கு இது மாதிரி சுற்றி நிற்கிறாங்க. போய் கேட்டால் எங்கள் மருமனை அசிட்டாங்க, பட்டுன்னு அசிட்டாங்க. நீ என்ன பேசுனா உன் கழுத்து இங்கே ஊந்துறேன்டான்னு. நானும் கம்முன்னு நிற்கிறேன், நானும் தனியாக நிற்கிறேன். என்னன்ற நான் ஒண்டி தான், நாங்கள் 2 பேர் தான் போனோம். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நாங்கள் அவ்வளோ தனியாக நிற்கிறோம். அடிச்சுதான் அவரும் என்ன பண்ணார். சரி நான் கேட்டேன், நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினோம் வண்டி, ஊரா மட்டும் வண்டி, அது அவங்கெல்லாம் எங்கள் வீட்டாண்ட வருவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினோம், அந்த வண்டியை மட்டும் கொடுத்துருங்க சொல்லிட்டு கேட்டங்க. எங்கள் மருமனை அடிச்சுட்டு ஃபோனு கொடுக்க முடியாதுன்னு வண்டி மட்டும் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் கேட்டோம், எதுக்கு நீங்கள் ஊரெல்லாம் வந்து மிரட்டுறீங்கன்னு ஒரு நபரை கேட்டோம். நாங்கள் இந்த ஃபோனை கூட நீங்கள் கொடுங்க, ஃபோன் எடுத்துன்னு கொடுங்க, திட்டின பேர் தான் ஃபோன் எடுத்துன்னு கொடுத்தாங்க. மற்றபடி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு விஷயமா இருக்குது, இது பெரிய இஷ்யூ ஆகட்டால பொண்ணு வந்து எதனா இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. வேறு வழி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாரு. உன் புள்ளி பத்திரமா வச்சுக்கோ, உன் புள்ளிக்கு தலையராத முண்டமாக வருவான், என் பொண்ணுக்கிட்ட எதுக்கு பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே மீறி பண்ணால் நான் எங்களை பற்றி உனக்கு தெரியாது, என் மச்சான் இப்படி அப்படி ரவுடி நாங்கள் ஊரில் கேட்டுப்பாரு, உன் புள்ள தலையில்லாத தான் வருவான், உன் குடும்பமே இராது, உன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க, ஆள் வச்சு வெட்டிடுவோம், இப்படிலாம் சொன்னாங்க. வீடே இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் என் பையன்கிட்ட சொன்னேன், இப்படிலாம் சொல்கிறாங்க, அண்ணன் ஒருத்தன் அவங்க தெரியாதவன் வேலைக்கு போகிறான், அவனை என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொன்னேன். அது வரையிலும் அமைதியாக இருந்தாமா. கடந்த ஏப்ரல்லேருந்து இதுவரை தமிழ்நாட்டில் 12 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. ஆணவ கொலைனா வேறு சாதிக்கு மட்டும் நடக்கல, தலித்துக்குள்ளேயும் நடக்குது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளேயும் நடந்திருக்கு. லாஸ்ட் 4 மாதத்தில் 12 ஆணவ கொலை என்பது தமிழகத்தில் ஆணவ கொலை ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு அலாமிக் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது, முதன்மை இடத்துல இருக்குது. ஏற்கனவே இது குறித்து நம்ம KN பாஷா கமிட்டி கிட்ட எங்களுடைய எவிடன்ஸ் அமைப்பு கிட்டத்தட்ட 6000 பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கு. இப்போ இடையில ஒரு வாரமாக அவங்க ஆள் வச்சு என் புள்ளிய ஃபாலோ பண்ணினாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரிலமா, கூடவே இருந்து அவனுக்கு என்னவோ பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணி 7:30 மணி இருக்கும், கூப்பிட்டு இதுமாரி வெட்டி போட்டாங்கம்மா, படுகொலை பண்ணிட்டாங்கம்மா என் புள்ளி ஆள் வச்சு. காரு ஃபுல்லாக நிறைய பேர் இருந்தாங்களாம். அந்த கௌதம் என்றவன் தான் ஃபஸ்ட்டு வெட்டினான்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போலீஸ் வந்தாங்க, AR இன்டிமேஷன் வச்சு அவங்க வந்தாங்க போலீஸு. அப்போது ஸ்டேட்மெண்ட்டாக தான் வாங்கினாங்க, கம்ப்ளைண்ட்டாலாம் எதுவும் வாங்கலை, ஸ்டேட்மெண்ட்டாக வாங்கினாங்க. அவங்க அம்மாட்ட என்னென்ன நடந்ததுன்னு சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க. அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க விசாரணை தொடங்கினாங்க. அன்றைக்கி குறிப்பிட்ட நாளில் ஒரே நாளில் வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து சரண்டர்லாம் எடுத்தானான்றது எங்களுக்கு தெரியல. ஒரு அக்யூஸ்ட் வந்து சரண்டரானா, அதுக்கப்புறமா இன்னும் 2 அக்யூஸ்ட்டை விட்டு எடுத்தாங்க, மறுநாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் அக்யூஸ்ட்டை நேற்று எடுத்திருக்காங்க, 4வது அக்யூஸ்ட்டை. இன்றைக்கி 5வது ஒரு அக்யூஸ்ட்டை இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, என் பிள்ளைக்கு தீர்வு கிடைக்கணும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். என் பிள்ளை எவ்வளோ அனுபவிச்சோ நாங்கள் எவ்வளோ அனுபவிக்கிறோமோ என் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். கொத்தாக தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சாதி ரீதியான ஆணவ கொலைகள் தனி. இப்போலாம் இது ஒரே சமூகத்துக்குள் நடக்குது பாருங்க. தமிழ்நாட்டில் 15லேருந்து 20 நடக்குது. புருட்டல் ஹானர் கிரைம்ஸ், ஹானர் கில்லிங் நான் சொல்ல வர்றேன். இதுக்கு மேலேயும் நாங்கள் தனிச்சட்டம் ஏற்ற மாட்டோம்னு அவர் சொன்னாருனாக்கா தமிழக அரசு வந்து இதில் வந்து சைலண்டாக இருக்கக்கூடாது, விரைவாக ஏற்றணும். ஒன்று, இந்த வழக்கை பொறுத்த மட்டில் அந்த 5 பேர் மட்டும் குற்றவாளியாக இருக்க வாய்ப்பில்லை, இன்னும் கூடுதலான பேர் இருப்பாங்க. அதை யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த வழக்கை CBIக்கு மாற்றணும். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணோட அப்பா இதில் இருக்கார், பொண்ணு கூட பிறந்த அண்ணா இருக்கான், அவங்க அப்பாவுக்கு பங்காளி பையன் ஒருத்தர் இருக்கான், மணின்னு சொல்லிட்டு. அவன் தான் அதை ஃபஸ்ட்டு வெட்ட ஆரம்பித்ததே அவன் வெட்டியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டில் இந்த மணின்றோட நண்பர் ஒருத்தர் நந்தீஸ்னு ஒரு தம்பி இங்கே தையூரில் இருக்கான், அவன் இருக்கான். இந்த பெண்ணோட இந்த இவன் நம்ம பிரவீன் வந்து லவ் பண்ண பொண்ணோட பெரியம்மா பையன் சதீஷ்ன்றவன் இதில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வசதிமா, அவங்களுக்கு வசதி, நல்ல வசதி, நல்ல பணம், ரவுடிங்க. அவங்க யாரை ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் வெட்டிட்டு வந்துடுவாங்களாம். என் பையன்கிட்ட பெரிய பையன்கிட்டே சொல்லிக்கிறாங்க, ஃபோனில் காமிச்சிக்கிறாங்க, நான் பாரு எத்தனை பேரை வெட்டிக்கிறேன், எத்தனை பேரை கொலை பண்ணிக்கிறேன், உன் தம்பிக்கிட்ட சொல்லி வச்சுங்கோ பத்திரமா, இல்லைன்னா இன்னொரு பேர் இது மாதிரி பண்ணால் தலையறாதுன்னு ஏற்கனவே என் பையன்கிட்டே வேறு சொல்லிக்கிறாங்கம்மா. சொல்லி என் பையனை வந்து அடித்தான், அது வரையும் அவன் போகிறதுலாம் கிடையாது. திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதுமாரி கூப்பிட்டு பண்ணிட்டாங்கம்மா. நாங்கள் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்தாலும் நம்ம பக்கம் பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஏன்னா எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு ரவுடி பணம் வச்சுன்னுக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால பயந்துன்னு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகலாமா. 5 பேரை கைது பண்ணியிருக்காங்கன்றாங்க, இன்னும் சில பேர் குடும்பத்தினர் தெரிவிக்கிறாங்க.
கூடுதலான பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது நான் எஸ்சி இருந்தாங்கன்னா எஸ்சிஎஸ்டி வழக்கு போடும். இப்போதைக்கு வந்து எஸ்சி மட்டும் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த கூலிப்படையில் நான் எஸ்சி இருக்கிற பட்சத்தில் இந்த வழக்கை வந்து எஸ்சிஎஸ்டி கேஸ் ஆகும். இதை வந்து ஃபைல் பண்ணணும். இதுதான் நம்ம பார்த்து வரை. 2 பேருமே இந்து ஆதி திராவிடர் தான். பொதுவாக வந்து சாதி தானே ஆணவ படுகொலைன்றீங்க, அது அப்படி கிடையாது. ஆணவன்னா நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு கருத்தியல் ரீதியாக உருவாகிறது தான் ஆணவம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க சொல்ல அந்தஸ்து ரீதியாக அந்தஸ்து ஆணவ கொலைன்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து பணக்காரனாக இருக்கேன், நீ ஏழையாக இருக்கிற, நீ வந்து என் பொண்ணை கட்டிக்க தகுதியானவனா அப்படின்னு கேட்குற முறையில் இந்த ஆணவ கொலை நடந்தது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க, ஒற்றை தாய். அதனால தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை வந்து கரிசனையாக ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி அந்த குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம், சட்ட ரீதியாக இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போறதுன்றத ஒரு கமிட்டி, ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதையும் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். என் பிள்ளையால நாங்கள் யாருமே கிடையாது. நான் வீட்டு வேலை செய்து பழைக்கிறேன். என் பிள்ளை இப்போதான் வேலைக்கு போச்சு. எங்கள் வீட்டுக்கு சேர்த்து 9 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுமா. என் 4 பிள்ளைங்களை வச்சு நான் ஒண்டி கஷ்டப்பட்டு நான் வீட்டு வேலை செய்து இங்கே இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றணுமா, என் பிள்ளைய விட்டுட்டு உட்காந்துங்கிறமா. இந்த வழக்கு தீர்ப்பு வரும் வரை அவங்களுக்கு பிணை கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே சங்கர் கௌசல்யா வழக்கில் அப்படி இருந்திருக்கு. தீர்ப்பு வரும் வரை பிணை கொடுக்கக்கூடாத நிலை இருந்திருக்கு. அதே மாதிரி இதை போடணும். மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களை வந்துட்டு இதில் அரசாங்கம் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஸ்பெஷல் பிபியாக நியமனம் செய்து இந்த வழக்கை நடத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து இம்மிடியேட்டாக இந்த பகுதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விசிட் பண்ணணும். அது ரொம்ப ஒரு இந்த பகுதிக்கு வரணும், வந்து அந்த குடும்பத்தை சந்தித்து என்ன நடந்துச்சுன்றது கேட்கணும். அவன் இப்போ தான் சம்பாதிக்க பொருளாதார ரீதியாக மேலே வர வேண்டிய சூழ்நிலை. அந்த குடும்பமே அவன் மட்டும் இல்லை, அந்த டோட்டல் குடும்பமே. ஏற்கனவே ஒரு தம்பி ஆக்டிங் டிரைவர் மாதிரி அப்பப்போ லாரி ஓட்டுறது மற்ற வேலை எல்லாத்தையும் செய்வாப்பில்ல, கூலி வேலை தான் அது என்னை பொறுத்த வரையும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவனோட வருமானம் மட்டும் பத்தாது, இந்த தம்பியோட வருமானமும் முக்கிய பங்கு வகிச்சு இந்த குடும்பத்துக்கு. அந்தஸ்து ரீதியாக ஆணவ படுகொலை செஞ்சிருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஏதோ வீட்டில் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை வேணும். இதுதான் வந்து எங்கள் சைடில் இருக்கிற ஒரு வேண்டுகோளாக இருக்குது. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து இதில் வராது. அதனால தான் நான் எஸ்சி இருந்தால் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வரும். எஸ்சி குழி நடக்குது இல்லை, எஸ்சி குழி நடக்குது, பிசி குழி நடக்குது. அப்போ அதனால தான் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் தேவைன்றோம். பொண்ணுக்கு 18 வயசு ஆகி போச்சுன்னா, பையனுக்கு 21 வயசு ஆச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்ட் சொல்லுது. அதில் வந்து சாதியோ மதமோ, நான் பெரியவன் நீ பெரியவன், நான் காசு வச்சுருக்கேன் நீ காசு வச்சுருக்கேன்ற இழவுலாம் அதில் வராது.